அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ டிஎன்பிசியில் குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 இருப்பது. அதை பேஸ் பண்ணி நம்ம பாஸ்கர் மேக்ஸ் டெஸ்ட் பேட்சில் ராமானுஜம் டெஸ்ட் பேட்ச் ஒன்று கடைசியாக போயிட்டுருக்குங்க. ஸோ ஃபுல் டெஸ்ட் எவ்ரி சண்டே ஃபுல் டெஸ்ட் திங்கள்லேருந்து சனி வரை பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஷெட்யூல் பிரகாரம் லைனாக டெஸ்ட் வந்து டெய்லி டெஸ்ட் வந்துட்டே இருக்கும். சண்டே மட்டும் ஃபுல் டெஸ்ட் வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா எப்போயுமே ஒரு 5 நான் எப்பவுமே ஃபுல் டெஸ்ட்டில் ஒரு 4 அல்லது 5 கேள்விகள் கொஞ்சம் புதுசாக வைப்பேன். அதில் 3 கேள்விகள் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரியும், மீதி 2 கேள்விகள் நம்ம படித்த மாடலில் இருந்தும் கொஞ்சம் டேட்டா மாற்றி கொடுத்து கேள்வி கேட்பேன். எப்பவுமே நான் அப்படி தான் வைப்பேன். அதனால் கொஷின்ஸ் கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஸோ இது மாதிரி வரும்போது நீங்கள் எப்படி அதை ஃபேஸ் பண்ணுறீங்கன்றத நம்ம கற்றுக்கணும். வேறு ஒன்றும் இல்லை சார். ஓகேவா? ரைட், ஃபஸ்ட்டு கேள்வி போகலாமா? இங்கே பாருங்கள், ஏ மற்றும் பி இருவரும் ஒரு வேலையை 30 நாட்கள் முடிப்பர். 20 நாட்கள் இருவரும் இணைந்து வேலை செய்த பின் 2 பேருமே வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. 20 நாட்களுக்கு அப்புறம் பி விலகி விடுகிறார். மீது உள்ள வேலையை ஏ வந்து 20 நாட்களில் செய்தார் எனில் முழு வேலையை ஏ எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இதை வந்து பெரும்பாலும் ஃப்ராக்ஷன் வச்சு போடலாம், ஆட்கள் அந்த எல்சிஎம் மாடல் வச்சு போடலாம். ஆனால் நான் எப்படி போடுறேன் அப்படின்றத கொஞ்சம் நல்லா கவனிங்க. நல்லா பாருங்கள், ஏ ப்ளஸ் பி, இங்கே ஏ, இங்கே ஃபுல் ஒர்க்கு, இங்கே ரிமைனிங் ஒர்க்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே ஃபுல் ஒர்க்கு, ரிமைனிங் ஒர்க்கு. ஏவும் பியும் சேர்ந்து ஃபுல்லாக எத்தனை நாள் முடிப்பாங்க? 30 நாள் முடிப்பாங்க. அப்போ 30ன்னு போடுறேன். ஓகேவா? 20 நாட்கள் வேலை இணைந்த பின், அப்போ 20 நாள் செஞ்சு முடிச்சிட்டாங்க. இன்னும் எவ்வளோ ரிமைண்டர் இருக்குது? 10 தான் இருக்குது. புரியுதா எப்படி போடுறேன்னு? ஸோ ரிமைண்டர் ஒர்க்கு இங்கே போடுறேன். ஏவும் பியும் சேர்ந்து 30 நாள் முடிப்பாங்க. ஸோ 20 நாள் செஞ்சு முடிச்சிட்டாங்க இல்லையா? அதனால் 20 கழிச்சுட்டு இப்போ மீதி என்ன இருக்கோ அதை மட்டும் போட்டேன். சரி, மீதி வேலையை யார்? பி நின்று போகிறாரு. மீதி வேலை ஏ மட்டும் 20 நாள் முடிக்கிறாரு. அப்போ ஏ ரிமைண்டர் ஒர்க்கு இங்கே 20னா ஏ முழுசாக எவ்வளோ? எக்ஸு. அவ்வளோதாங்க. இது அப்படியே கிராஸ் மல்டி பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சா ஒரு ஏஸ்டப் ஆன்சர். எக்ஸ் ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள், முதல்ல இது ரெண்டுத்தையும் பெருக்குங்க, இந்த 10 டிவைட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். 30 × 20 டிவைட் 10. ஒரு 0 ஒரு 0. 32 எவ்வளோ? 60. அவ்வளோதான் சார் ஆன்சர். ஸோ ஏ மட்டும் முழுசாக அந்த எல்லாம் எத்தனை நாள் முடிப்பார்? 60 நாட்கள் முடிப்பார். கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. ஓகேவா? ரைட். அடுத்தது இங்கே பாருங்கள், ஒரு மனிதனின் ஒரு நாளைக்கு வேலை நேரம் 20% அதிகரிக்கப்பட்டது மற்றும் 1 மணி நேரத்திற்கு அவனது ஊதியம் 15% உயர்த்தப்பட்டது. அவனது தினசரி வருமானம் எவ்வளவு சதவீதம் அதிகரித்துள்ளது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஓகேவா? நல்லா வருமானம் அப்படின்னா என்னங்க, இன்கம் அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலை நேரத்தையும் ஊதியத்தையும் 1 மணி நேரம் ஊதியத்தையும் பெருக்கிறது தான் இன்கம். நல்லா கவனிங்க. அப்போ ஒரு நாளைக்கு ஒருத்தர் 8 மணி நேரம் வேலை செய்கிறாருன்னா, அப்போ 1 மணி நேரத்துக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் இருக்குது, 8ஆல் பெருக்கி தான் நம்ம என்ன பண்ணுவோம்? அதான் அவருடைய வேலை சொல்லுவோம். அப்போது வருமானம் அப்படின்னா நேரத்துலையும் அதுதானே ஊதியத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் நல்லா கவனிங்க. முதல்ல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார்? வேலை நேரம் 20 அதிகரிக்கிறது. இங்கே பாருங்கள், முதல்ல நேரத்துக்கு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது 100, இது 20 அதிகரிக்கிறது, 120. நெக்ஸ்ட்டு இங்கே எவ்வளோ? ஊதியம், இன்கம். இன்கம் எவ்வளோ? 15. அப்போ 100னா இங்கே என்ன இருக்கும்? 115. இது அடிக்கலாமா? அடிங்க. 100 120 எதில் அடிக்கலாம்? 20 அடிக்கலாமா? 20 100, 6 20 120. இது எதில் அடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 அடிக்கலாம். 25 100 23. ஓகேவா? இது பாருங்க, ஃபஸ்ட்டு இருக்கிறது சாதாரணது, ரெண்டாவது இருக்கிறது அதிகமானது. இப்போ நான் என்ன சொன்னேன்? வருமானம் அப்படின்னா என்ன? நேரத்தை ஊதியத்தையும் பெருக்குத்தானே. இதை பெருக்குங்க. 5 20 பெருக்குங்க. முதல்ல ஆரம்பம் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ? நல்லா கவனிங்க. ஆரம்பம் எவ்வளோன்னா 5 ஒரு 20 எவ்வளோ? 120. சரி, அதிகரித்த பிறகு எவ்வளோ? 6 × 23. 6 23 பெருக்குங்க. 6 × 23 3 18 கட்டு மீதி 1 2 12 12 13 138. அப்போ முடிவில் அவருடைய வருமானம் எவ்வளோ அப்படின்னா 138. இங்கே பாருங்கள், முதல்ல 5 20 பெருங்க. 20 100 தானே. இங்கே 100 பாருங்கள். ரெண்டாவது பாருங்கள், இது முதல்ல இருக்குது, இது அதிகரிச்சிருக்கு. இது முதல்ல இருக்குது, இது அதிகரிச்சிருக்கு. ரெண்டுத்தையும் பெருக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ 138. அப்போ ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 38% அதிகரிச்சிருக்கு. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நான் சொன்ன கான்செப்டை கற்றுக்கிட்டீங்கன்னா, சில பேர் இதை வேறு மாதிரிலாம் பெருசு பெருசாக போட்டு காட்டுவாங்க.
நான் எதில் ரொம்ப ஈஸியாக இருக்குமோ அந்த மாடலில் சொல்லித்தரேங்க. இல்லை சார் எனக்கு வேறு மாடலில் தெரியும், நான் இந்த மாதிரி எந்த மாடல் வேணால் படிங்க சார், தப்பே இல்லை. நான் சொல்கிற மாடல் தான் படிக்கணும் அப்படின்லாம் எப்பவுமே நான் சொல்ல மாட்டேன் சார். உங்களுக்கு எது நல்லா புரியுதோ அதை போட்டுங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமில் நீங்கள் தப்பு பண்ணக்கூடாது. ஓகேவா? இந்த மாடல் கேட்டால் தப்பு பண்ணக்கூடாது, பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 3வது கேள்வி. கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஏ மற்றும் பியின் வருமானங்களின் விகிதம் 3:4. பாருங்கள், இது வருமானம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 இங்கே ஏ அப்படின்னு போடுவோம், இங்கே பி அப்படின்னு போடுவோம். ஓகேவா? 3:4 இது என்னென்னா வருமானம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அவர்களின் செலவினங்களின் விகிதம். இது செலவினங்களின் விகிதம் எவ்வளோ? 4:5. இப்போது ஏயின் சேமிப்பு அவரது வருமானத்தில் 4/1 பங்காக இருந்தால், ஏவோட சேமிப்பு அவருடைய வருமானத்தில் 4/1 பங்காக இருந்தால் அவர்களின் சேமிப்புகளின் விகிதத்தை கண்டறியவும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, சேமிப்பு என்ன? வருமானத்திலேருந்து செலவு கழிக்கத்தானே சேமிப்பு. இதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இதை ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா ரேஷியோன்னா சம் நம்பரோட மல்டிபிள் இருக்கும் இல்லையா? இங்கே பாருங்கள், ஏவோட வருமானம்னா 3x - 4y. 3x - 4y ஈக்குவல் டு ஏயினுடைய செலவு. இதனை செலவு, வருமானத்துலேருந்து செலவு கழிச்சு எத்தனை சேமிப்பு. இப்போ நான் சேமிப்பை எடுத்துக்கிறேன். எப்படி இருக்குது ஏவோட சேமிப்பு? வருமானத்தில் 4/1 பங்கு. வருமானம் எவ்வளோ? இங்கே 3x. அப்போது 3x 4/1 பங்குனா 1/4. அவ்வளோதான் சார். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எக்ஸுக்கு ஒய்க்கு ரேஷியோ கண்டுபிடிச்சா கணக்கே முடிஞ்சு போச்சுங்க. 4 எடுத்துமே இங்கே மொத்தத்துலேயும் பெருக்கிறேன். 4 3 12x, 4 4 16y ஈக்குவல் டு 1 × 3 3x. இது இந்த பக்கம் கொண்டு வாங்க. 12x - 3x ஈக்குவல் டு 16y. அப்போ 9x ஈக்குவல் டு 16y. அப்போ எக்ஸுக்கு ஒய்க்கும் என்ன வேல்யூ வரும் பாருங்கள், அப்படியே மாற்றி எடுத்துக்கணும். எக்ஸுக்கு 16, ஒய்க்கு 9. அவ்வளோதாங்க. இது எத்தும்போது இதில் போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சுங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், எக்ஸுக்கு 16, 16 3 48, 16 4 64, ஒய்க்கு எவ்வளோ 9, 4 9 36. இங்கே பாருங்கள், 9 போட்ட 4 9 36, இங்கே 9 45. அவ்வளோதாங்க. இது வருமானம், இது செலவு. ஒன்றும் இல்லை சார், இந்த எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்கள். இது எடுத்தும் போயிட்டு இது மொத்தத்துலேயும் போடுறோம். போட்டால் வருமானம் செலவு. இப்போ நம்ம சேமிப்பு தானே வேணும். ரேஷியோவில் 48 36 போச்சுன்னா எவ்வளோ? 2 12. 64 45 போச்சுன்னா 64 45 போச்சுன்னா 19 19. அவ்வளோதான் சார். எங்கே டி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இதே நிறைய மெத்தடில் போட்டு காட்டுறாங்க சார், இருந்தாலும் நான் கொஞ்சம் சிம்பிளாக போடுறேன், பார்த்துக்குங்க. அடுத்தது 2 ஆண்கள் அல்லது 6 பெண்கள் அல்லது 4 பையன்கள் ஒரு வேலையை 99 நாட்கள் செய்ய முடியும் எனில், ஒரு ஆண், ஒரு பெண்ணு, ஒரு பையனும் சேர்ந்து எத்தனை நாள் முடிப்பாங்கன்னா, இந்த 3 பேருமே பாருங்கள், 2 ஆண்கள் 99, 6 பெண்கள் தனியாக 99, 4 பையன்கள் 99. அப்போ 99 அப்படியே போடுறேன். கீழே 1/2, 1/6, 1/4. அவ்வளோதான் சார். இது ஆன்சர் கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சுங்க. 99ன்னு போடுறேன். இது 3த்துக்கு எல்சியம் எத்தனை வரும்? 12ன்னு வருமா? 12 இங்கே போடுறேன். 6 2 12, 2 6 12, 3 4 12. 12 மேலே போயிடும். 99 × 12 டிவைட் 6 3 9 9 2 11 11 1 11 11 9 11 99 12 108 ஆன்சர் சார். எங்கே இருக்குது? ஏ தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? ஸோ கொஷின்ஸ் எப்பவுமே ஞாயிற்றுக்கிழமை நம்ம எக்ஸாம் டெஸ்ட்டு வச்சுட்டு திங்கக்கிழமை போட்டுருவோம். கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் சரியில்லைங்க. வெள்ளையங்கிரி மலைக்கு போய்ட்டு இருந்தோம், கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. வேறு ஒன்றும் இல்லைங்க. அடுத்த எக்ஸாம்லேருந்து கண்டிப்பாக கரெக்டாக வந்துடும். ஓகேவா? சரிங்க. இப்போ அடுத்த கொஷின்ஸ். 12% எளிய வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு செலுத்த வேண்டிய 1902 கடனை எந்த ஆண்டு தவணை தொகை செலுத்துகிறது? ஆண்டு தவணை தொகை அப்படின்னு கேட்குறாங்க. எளிய வட்டி அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இல்லை. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் தவணை தொகைன்னு கேட்டால் எப்படி போடணும், கூட்டு வட்டியில் தவணை தொகை கேட்டால் எப்படி போடணும், இது மாதிரி கொஷின்ஸ்லாம் நான் ஏற்கனவே நல்லா சொல்லியிருப்பேன். அதனால் கொஞ்சம் நல்லா கற்றுக்குங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், தனி வட்டி எந்த சிம்பிளாக போடலாங்க. எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு? 12. முதல் ஆண்டு 100, ரெண்டாவது ஆண்டு ஒரு 112, மூணாவது ஆண்டு 124. என்ன பண்ணியிருக்கேன், இந்த 12 12 கூட்டிக்கிட்டே வரேங்க. இது கூட ஒரு 12 கூட்டுறேன், இது கூட ஒரு 12 கூட்டுறேன். ஸோ இது கூட 12 கூட்டினா இது கூட 12 கூட்டினா இது முடிஞ்சிச்சா? அப்போ 4 2 6, 2 1 3, 336. அவ்வளோதாங்க.
336 மடங்கு தான் 1092 எனில் 100 மடங்குன்னு போட்டால் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? ஆண்டு தவணை தொகை கிடச்சிருங்க. ஓகேவா? ஸோ இதை சுருக்குனீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 3.25ன்னு வரும். அதை 100ஆல் பெருக்குனீங்கன்னா 325ன்னு வரும் சார். அவ்வளோதான் ஆன்சருங்க. நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுறது எப்படி வேணால் சுருக்கலாம். அதானே? இப்படி தான் அடிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் எப்படி வேணால் சிம்பிளிஃபை பண்ணலாம். இல்லை நாங்கள் அடிச்சு ஓகேவா? எப்படி சிம்பிளிஃபை பண்ணாலும் 325 தான் வரும். நல்லா பார்த்துக்குங்க. அடுத்தது எத்தனை ஆண்டுகளில் நல்லா புரிஞ்சுக்குங்க. எத்தனை ஆண்டுகளில் ஒரு தொகையானது 14.8% எளிய வட்டியில் இரட்டிப்பாகும்? 2 மடங்கு அப்படின்னாலே ஓகேவா? என்னோட வேல்யூ கேட்குறாங்க. அந்த 2 மடங்குலேருந்து 1 கழிக்கணும். டிவைட் 18.75ன்னு போடுவோம். இன்ட்டு 100 அவ்வளோதான் சார். யூஸ்வலாக இதெல்லாம் 6% 8% சிம்பிளாக போட்டுருவீங்க. இங்கே 18.75ன்னு வரதால கொஞ்சம் உங்களை யோசிக்க வைக்கிறாங்க. நல்ல கணக்கு தான். நல்லா தெரிஞ்ச மாடல் தான். கொஞ்சம் சிரமப்படுவோங்க. வேறு ஒன்றும் இல்லை. 1/18.75 இன்ட்டு 100 கீழே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 75 இருந்தது. நான் என்ன பண்ணுறேன்? மேலே 100 பெருக்கிறேன். பெருக்கிட்டோம்னா 18.75 அப்படின்னு கிடச்சிரும். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சருங்க. 5ல் அடிக்கலாமா? இங்கே பாருங்கள் 25 100 3 5 மீதி 3 7 5 35 மீதி 2 5 25 4 5 20 7 5 35 5 25 இங்கே பாருங்கள் 3 25 75 4 25 100 4 16/3 16/3 I3 5 5 1/3 அவ்வளோதாங்க. ஸோ 5ன்னு எடுத்துக்கலாம். 5 வருஷம் 1/3 வருஷத்தை 1/3 இன்ட்டு 12 போட்டால் மாதம் பிரிக்கலாமா? 1 3 3 4 3 12 அப்போ 5 வருஷம் 4 மாதம். பி தாங்க சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள் 7வது கேள்வி பாருங்கள். ஒரு மனிதன் 4000 3 வருடங்களுக்கு கூட்டு வட்டியில் முதலீடு செய்கிறார். ஒரு வருடத்திற்கு பின் 4320ஆக மாறுது. அப்போ 3 வருட முடிவில் அந்த தொகை என்னவாக மாறும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ ஒரு வருடம் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல 4000 3 வருஷம் சொல்கிறாங்களா? ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ இந்த அமௌண்ட்டு செலுத்துறாரு. அப்போது ஒரு வருஷத்துக்கு தனி வட்டியிலே கணக்கில் எடுத்துக்கலாம். 320 ஒரு வருஷம் வட்டி. ஓகே, இப்போ ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? PNR/100 பி எவ்வளோ சார்? என்ன சார் கூட்டு வட்டி சொல்கிறீங்க? தனி வட்டினா ஒரு வருஷத்துக்குள்ளே இருந்தால் தனி வட்டி ஃபார்ம்லாலே போடலாம். அசல் என்ன எவ்வளோ ஒரு வருஷம், ஆர் எவ்வளோ இங்கே தெரியாது, பை 100 ஈக்குவல் டு 320 2 0 2 0 இந்த ஒரு 0 1 0 ஒரு 4 4 8 4 32. அப்போ ஆரோட வேல்யூ என்ன? 8. அவ்வளோதான் சார். இதுக்கப்புறம் நீங்கள் 3 வருஷத்துக்கு கண்டுபிடிச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சுங்க ஆன்சர். சிம்பிளாக போடலாங்க. ஓகேவா? முதல்ல இங்கே பாருங்கள் 4000க்கு 8% கண்டுபிடிக்கிறேன். டிவைட் 100 4 8 32 320 இதை 3ஆல் பெருக்கணும். ஏன்னா 3 வருஷத்துக்குன்னா என்ன ரேஷியோ? 3:1 ரேஷியோவில் போடுவோம். 3 0 0 3 2 6 3 3 9. நெக்ஸ்ட்டு 320 8ஆல் டிவைட் பண்ணுவோம் பை 100 ஒரு 0 ஒரு 0 இது ரெண்டுத்தையும் பெருக்கிடுங்க. ஒரு சாந்தாலே புள்ளி வச்சுருங்க. அதுதானே? புள்ளி வச்சிங்கன்னா 76.8 அப்படின்னு வரும். மறுபடியும் இங்கே பாருங்கள், இதை சிம்பிளை பண்ணோம்னா 25.6 அப்படின்னு வரும். இதை 3ஆல் பெருக்கும். ஏன்னா அந்த அமௌண்ட்டு தான் இது 76.8. அடுத்தது 25.6 இன்ட்டு 8% பை 100. ஓகே, இது மொத்தம் பெருக்கிட்டு 2 சாந்தாலே புள்ளி வச்சிட்டிங்கன்னா 2.048ன்னு வரும். அப்போ அவ்வளோதாங்க. $2.048 அப்படின்னு மாறும். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். எங்கெங்கே இருக்குது சொல்லுங்கள். முதல்ல 960 ஒரு அமௌண்ட்டு, 76.8 அது ஒரு அமௌண்ட்டு, 2.048 இதை மொத்தத்தை கூட்டினீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். என்னென்னா ஓகேவா 1038.848ன்னு வரும். அது ரவுண்டாக இந்த 1008 அதில் கூட்டம் 4000 ஒரு 1000 எவ்வளோ 5000மா? ஸோ 5039 எங்கே இருக்குது பாருங்கள். பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நமக்கு ஏற்கனவே நல்லா தெரிஞ்சுத்தாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்க டேட்டா புதுசாக கொடுத்து யோசிக்க வைக்கணும். வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது இந்த 8வது கேள்விக்கு நல்லா கவனிங்க. 3 உள்வட்ட மையங்களின் ஆரங்கள் என்ற ரேஷியோவில் இருக்குது. ஒரு வட்டம்
இன்னொரு வட்டம், இன்னொரு வட்டம். இதோடைய ஆரம் 1, இதோடைய ஆரம் 1, இதோடைய ஆரம் 2. நல்லா கவனிங்க. இது மையம், இதோடைய ஆரம் 1, இதோடைய ஆரம் 2, இதனுடைய ஆரம் 3 மடங்கள் இருக்குது, ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 2 உள்வட்டங்களில் இடைப்பட்ட பரப்பு மற்றும் 2 வெளிவட்டங்களின் பரப்புகளின் விகிதத்தை கண்டறியும். பரப்போட இப்போ உள்வட்டம் பரப்பு என்ன? இந்த ஏரியாவையும் இந்த ஏரியாவுக்கும் பரப்பு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த வட்டத்தோட பரப்புலேருந்து இந்த வட்ட பரப்பு கழிங்க, இந்த வட்டத்தோட பரப்புலேருந்து இந்த வட்டத்தோட பரப்பு கழிங்க. இங்கே ரேஷியோ தான் சொல்கிறதால நம்ம இந்த ரேஷியோ அப்படியே எடுத்துக்கலாம். ஓகேவா? இதை வட்டத்தோட பரப்புனா பை ஆர் ஸ்கொயரா? பை எல்லாத்துலேயுமே கழிஞ்சு போயிடும், ஏன்னா ரேஷியோவில் கேன்சல் ஆகிடும். இப்போ நான் டேரெக்டாக ஆர் ஸ்கொயர் மட்டும் எடுக்கிறேன் பாருங்கள். இது எவ்வளோ? இங்கே பாருங்கள், உள்வட்ட பரப்பு தான் முதல்ல கேட்குறாங்க. இது எவ்வளோ? 2 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர். இங்கே பாருங்கள், 2 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் ரேஷியோ 3 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர். ஆக்சுவலி இங்கே பை ஆர் ஸ்கொயர் பையன்னு போடுறோம், இங்கேயோ பை போனால் பையை காமனாக எடுத்து ரேஷியோவில் அடிச்சிடலாம். நான் டேரெக்டாக போகிறேன், ஏன்னா ரேஷியோனா பை ரெண்டுத்துலையுமே காமனாக வரும், அடிச்சிடுறேன். 2 ஸ்கொயர் 4, 4 மைனஸ் 1 9 மைனஸ் 4 3:5. அவ்வளோதாங்க. 4 1 போச்சுன்னா 3, 9 4 போச்சுன்னா 5, 3:5 தான் சரியான ஆன்சர். ஸோ 8க்கு சி பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது இது ஒரு கொஞ்சம் ஈஸியான கேள்வி தான் சார். ஏரியா அண்ட் வால்யூம்லாம் கொஞ்சம் ஈஸியான கேள்வி. ஒரு பள்ளி உள்ள கலைக்கூடத்தின் நீளம் அகலம் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ? 45, இது 27. கலைக்கூடத்தை சுற்றி வெளிப்புறமாக 3 மீட்டர் அகலத்தில், இங்கேருந்து ஒரு 3 மீட்டர் அகலத்தில் ஒரு தாழ்வாரம் அமைக்கப்படுகிறது அப்படின்றான். இது 27. அப்போ பெரிய லென்த் என்னென்னா, இந்த பக்கம் ஒரு 3, இந்த பக்கம் ஒரு 3, 6ஆ? அப்போ 45 + 6 எவ்வளோ? 51. இது எவ்வளோ? 27ஆ? அப்போ 27 + ஒரு 6 எவ்வளோ? 33. அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், 51 × 33 மைனஸ் 45 × 27. என்னன்னு தெரியுதா? இந்த தாழ்வாரத்துடைய பரப்பு தான் வேணும்னா பெரிய பரப்புலேருந்து சின்ன பரப்பை கழிச்சு எடுக்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. நீளம் × அகலம் செவ்வகம் தானே? அவ்வளோதாங்க. இதை பெருக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? இதோட ஆன்சர் 1683. இதோட ஆன்சர் 1215. இதுலேருந்து கழிச்சிங்கன்னா 468 ஆன்சர் கிடச்சிரும் சார். எங்கே இருக்குது? சி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா 10th புக்கில் இருக்கிற கேள்விங்க. ஒரு உள்ளீடற்ற உருளையின் உயரம், உள்ளீடற்ற அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாலோ சிலிண்டர் அப்படின்னா என்னென்னங்க? உள்ள ஹோலாக இருக்குங்க, வேறு ஒன்றும் இல்லை. உதாரணத்துக்கு பிவிசி பைப்பை நம்ம எடுத்துக்கலாம், ஊதாங்குழல் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஆர்னு ஒன்று இருக்கும், ஸ்மால் ஆர்னு ஒன்று இருக்கும். அதானே? ஹைட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், உயரம் எவ்வளோ? h = 9. 21 சென்டிமீட்டர், 28 சென்டிமீட்டர். அப்போ கேபிட்டல் ஆர் 28, ஸ்மால் ஆர் 21. என்ன கேட்குறாங்க? இரும்பின் கன அளவு. இப்போ இதோட கன அளவு வேணும். உள்ளீடற்ற உருளையோட கன அளவு ஃபார்முலா என்னென்னா, யூஸ்வலாக பையா ஸ்கொயர் வச்சு தானே. ஆர் இங்கே 2 இருக்குதால கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு h. அவ்வளோதான் சார். பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆறுன்னு 28 ஸ்கொயர் மைனஸ் 21 ஸ்கொயர் இன்ட்டு 9. இங்கே பாருங்கள், 22/7. இது எப்படி ஒன்றா சிம்பிளிஃபை பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன்? a² - b² a + b a - b ரெண்டுத்தையும் கூட்டுங்க, 49. ரெண்டுத்தையும் கழிங்க, 7 இன்ட்டு 9. இந்த 7 கேன்சல் ஆகிடுச்சா? அவ்வளோதான் சார். மற்ற எல்லாத்தையும் பெருக்குங்க, ஆன்சர் வந்துடும் 9702 அப்படின்னு ஒரு மொத்தம்லாம் பெருக்கணும். 9702 எங்கே இருக்குது பாருங்கள், ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? ரைட். அடுத்தது பாருங்கள், இது ஈஸியானது தான், எல்லாருக்குமே நல்லா போகிற கணக்கு தான். அதானே? இது மாதிரி கேள்வி வரதால நம்ம என்ன பண்ணுவோம்? 9ஆல் வகுப்படுதான். ஆன்சர் வச்சு முதல்ல சொல்கிறோம். 9ஆல் வகுப்படுதான்னு பார்ப்போம். 36 9ஆல் வகுப்படும். இதில் எது 9ஆல் வகுப்படுதுன்னு பார்க்குறேன். 7 3 10, 19 19 28. 28 9ஆல் வகுப்படுது. அப்போ இது கிடையாது. மறுபடியும் பாருங்கள், 7 3 10, 19 19 28. இது 9ஆல் வகுப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக இதை நம்ம போகிறதுக்கு முன்னாடி மீதி 10 தரக்கூடிய அப்படின்றாங்களே, 10 ஒவ்வொன்றுத்துலையும் கழிக்கணும். அதை விட்டுட்டேன் பாருங்கள். ஏன்னா மீதி வகுப்படுகிறது அப்படின்னா டைரெக்டாக போடலாம். ஆனால் மீதி 10 தருகிறது அப்படின்னா மீதியை 10 கழிச்சிட்டு 9ஆல் வகுப்படுதான்னு பார்க்கணும். அப்போ 9 9 3 2 0.
இப்போ இது ஆட் பண்ணுங்க. 9 18 2 20 3 6 0 9 18 18 6 24 27 9 வகுப்படுதா? அப்போ இது ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் இது கழிங்க. 9 9 3 5 0 9 18 18 23 26 9 வகுப்படலை. இது என்ன மாறும்? இது கழிங்க. 9 9 8 9 18 27 28 35 இதுவும் கிடையாது. இது கழிங்க. 9 9 3 7 0 10 19 28 இதுவும் கிடையாது. அப்போ ஆன்சர் என்ன? இதுதான் சரியான ஆன்சர். ஸோ இது மாதிரி கணக்கு வருது அப்படின்னாலே ஓகேவா, மீதியே இல்லைன்னா டேரெக்டாக எது இதால் வகுப்பு. சப்போஸ் 2 நம்பர் 9 வகுப்படுதுன்னா அடுத்து பாருங்கள் 16 4ஆல் வகுப்படும். 4ஆல் வகுப்படுதான்னு பாருங்கள், ஆன்சர் கிடச்சிரும். இங்கே பாருங்கள் 16 4ஆல் வகுப்படுதுன்னா இதுவும் 4ஆல் வகுப்படும். சரி, கணக்காக போகிறதுனா எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 9 9 9 மிகப்பெரிய 5 இலக்க எண்ணை எடுத்துக்கிட்டேன். முதல்ல இந்த எல்லா நம்பருக்கும் எல்சிஎம் எடுக்கணும். இந்த இருக்கு பாருங்க மேலே, இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா ஒரு வேல்யூ வரும். என்ன வேல்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா 720ன்னு கிடைக்குங்க இதோட வேல்யூ. எல்சிஎம்லாம் உங்களுக்கு தெரியும் சார், அதனால் நீங்கள் ஆல்ரெடி நம்ம டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு சொல்லியிருப்போம். சின்ன சின்ன நம்பருக்குலாம் எப்படி போகிறதுன்னு எல்சிஎம் எடுத்துக்கிட்டேன். இதை டிவைட் பண்ணுறேன். 720 ஒரு மடங்கு போகிறேன். 720 9 7 2 இந்த 9 அடுத்து எடுக்கிறேன். அடுத்து 3 21 4 28 இப்போ அதிகமாக போய்டும். 3 29னா 3 0 0 3 6 3 21 இதை கழிங்க. 9 3 6 639ன்னு கிடைக்குதா? ஓகேவா, இந்த 9 மறுபடியும் வருங்க. 8 9 72 அப்போ 7 49 8 7 56 9 63 அப்போ 8ன்னு போட்டால் வருதான். இப்போ 8 7 போட்டோம்னா 8 0 0 8 2 16 6 மீதி 1 8 56 56 1 55 இதை கழிங்க. ஓகேவா, இதை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு மீதி கிடைச்சிரும். அப்போ 138 மடங்கு எத்துமே இது கூட பெருக்கணுங்க. என்னது? 720 இன்ட்டு 138 இது கூட பெருகிட்டு ஒரு 10 கூட்டணும். மீதி இருக்கா? அவ்வளோதாங்க. அப்போ ஆன்சர் நான் 9 9 3 7 0 சரியான ஆன்சர். எங்கே இருக்குது? ஏ தான் சரியான ஆன்சர். முதல்ல ஆப்ஷன் வச்சு எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டேன், அப்புறம் கணக்காக போகிறது எப்படின்னு சொல்லிக்கிறேன், பார்த்துக்குங்க. ஓகேவா, அடுத்தது இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின். ஆர்எஸ் அகர்வால் புக்கு கேள்வி. இது வரைக்கும் கேட்காத கேள்வி. HCF மற்றும் LCM இரண்டு எண்கள் முறையே 21 4641 எண்களில் 1 200 மற்றும் 300க்கு இடையில இருந்தால் இரண்டு எண்கள் யாது அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டு நம்பரோட HCF கொடுத்தாங்க, LCM கொடுத்தாங்களே சார், அதில் ஒரு எண்ணு பார்த்தோன்னா 200க்கு 300க்கு இடையில இருக்குதுன்றாங்க. ஓகேவா, சரி, நமக்கு ஒன்று தெரியும், ரெண்டு நம்பரை பெருக்கிறது, ரெண்டு நம்பரோட HCF LCM பெருக்கிறதுக்கு சமமா? HCF எவ்வளோ? 21 தான். அந்த ரெண்டு நம்பரும் 21ஓட மடங்கில் தானே இருக்கும் மல்டிபிளில். இப்போ பாருங்கள், 21A இன்ட்டு 21B ஈக்குவல் டு 21 இன்ட்டு 4 6 4 1. இந்த 21 21 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ ஏபியோட வேல்யூ 4 6 41 டிவைட் 21. 23 7ஆல் கேன்சல் பண்ணும், அதெல்லாம் 3ஆல் எப்படி கேன்சல் பண்ணாலும் ஏபியோட வேல்யூ உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகேவா, 221 அப்படின்னு கிடச்சிரும் சார். ரெண்டு நம்பரை பேருக்குன்னா 221, ரெண்டுமே சார்பாக எண்கள் அப்படின்னா 13 இன்ட்டு 17ன்னு கிடைக்குங்க. ஓகேவா, இதை பிரிக்கணும். ரெண்டு நம்பரை பெருக்கிறது 221னா இதுதாங்க ஆன்சர். இது கூட 21 பெருக்கிடுங்க, ரெண்டு நம்பர் கிடச்சிரும். 13 இன்ட்டு 21 17 இன்ட்டு 21 இதை பெருக்குங்க. பெருக்குனிங்கன்னா ஒன்று 273 இன்னொன்று 353 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். 273 353 டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா, இங்கே பாருங்கள், இதை பெருக்குங்க. ஒரு 3 முடியும், ஒரு 7 முடியும். ஆனால் இங்கே இது கிடையாது, இது கிடையாதுங்க. அப்போ 12வதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் 273 357 ஏ தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு அடுத்தது. இந்த கேள்வியை நிறைய பேர் ரொம்ப சிரமப்படுறீங்க. ஓகேவா, இப்போ சமீபத்தில் டிஎன்பிசியில் கடைசியாக கொடுத்த கேள்வி. இதை நான் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது ஒரு பல்லுறுப்புக்கோவை, இது ஒரு பல்லுறுப்புக்கோவை. இது ரெண்டுத்தோட எல்சிஎம் இங்கே கொடுத்துருக்கங்க. அப்போ HCF என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும், ரெண்டு பல்லுறுப்புக்கோவையை பெருக்கிறது அந்த பல்லுறுப்புக்கோவையோட HCFயும் LCMம் பெருக்கிறதுக்கு சமம்ன்றது தெரியும் தானே. இங்கே என்ன வேணும்? HCF மட்டும் தானே வேணும். HCF வேணும்னா மேலே ரெண்டு பல்லுறுப்புக்கோவையும் பெருக்கிறேன். 6 இன்ட்டு x² மைனஸ் 3x, இங்கே பாருங்கள் 2x + 10 டிவைட்
அப்போ எல்சிஎம்மில் டிவைட் பண்ணி எல்சிஎம் எவ்வளோ 6x³ ப்ளஸ் 12x² மைனஸ் 90x. அவ்வளோதாங்க. இதை கேன்சல் பண்ணால் எக்ஸ். இங்கே ஆன்சர் பாருங்கள் எல்லாம் நம்பரில் தான் இருக்குது. அப்போது நீங்கள் எக்ஸுக்கு எந்த வேல்யூனா போடுங்க, கேன்சல் பண்ணால் ஆன்சர் 0. இந்த இதில் 4 ஆன்சர் தாங்க வரும். எக்ஸுக்கு நான் 1ன்னு எடுக்கலாமா? 6 1 எடுத்தால் 1² 1 மைனஸ் 3. அப்போ என்ன வரும்? 1 மைனஸ் 3 என்ன வரும்? -2. 1ன்னு எடுத்துக்கிட்டு நான் என்ன எடுக்கிறேன்? எக்ஸுக்கு 1 எது ஒன்றா எடுத்து பண்ணுங்க. எக்ஸுக்கு எது ஒன்றா எடுத்து உள்ளே போடுங்க. மொத்தம் சிம்பிளே பண்ணால் இது ஆன்சரில் ஏதோ ஒன்று தான் வரும். இங்கே 1 போட்டால் 2 அப்போ 12. 12 டிவைட் எக்ஸுக்கு 1 போட்டால் 6 ப்ளஸ் 12 18. 90ல் 18 போச்சுன்னா எவ்வளோ? 90ல் 18 போச்சுன்னா 10ல் 8 போச்சுன்னா 2 72 மைனஸ் 72. ஏன்னா மைனஸ் தானே பெரிய நம்பரு. அவ்வளோதாங்க. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். 1 6 6 12 72 12 12 கேன்சல். மீதி 2 மட்டும் தானே இருக்குது. அப்போ ஆன்சர் என்னென்னா 2 மட்டும் தான் ஆன்சர். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க இதை ஃபேக்ட்ரேஷன் பண்ணி போட்டு கேன்சல் பண்ணணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது சார். ஓகேவா? இது மாதிரி சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்து 14வது கேள்வி. 2 2 3 4 5 6 முக மதிப்புடைய இரு பகடைகள். நம்ம நினைப்போம் பகடைனா 1லேருந்து 6 வரைக்கும் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. எப்படி வேணா இருக்கலாம். 2 2 3 4 5 6. ஓகேவா? 2 முக மதிப்புகளும் சார்பகா எண்களாக இருக்க வாய்ப்புகள் எத்தனை? பகடை நிகழ்த்தொகை கேட்கல, ஒன்லி வாய்ப்புகள் மட்டும் கேட்குறாங்க. ஓகேவா? ரெண்டுத்தையும் சார்பகா எண்ணாக இருக்கணும். 2 சார்பகா எண்கள் அப்படின்னு என்ன? HCF 1 இருந்தால் அது சார்பகா எண். இப்போ 2,2 எடுக்கக்கூடாது. 2,3 எடுக்கலாம். ஓகேவா? 2,5 எடுக்கலாம். 2,6 இருக்கும். இது அப்படியே மாற்றிக்குங்க. 3,2 5,2. இந்த 2க்கு முடிஞ்சு போச்சா? நெக்ஸ்ட் இந்த 2க்கு வரேன். மறுபடியும் 2,3 2,5 3,2 5,2. இந்த 2 முடிஞ்சு போச்சு. அடுத்து 3 எடுக்கிறேன். 3,4 3,5 வரும். 3,4 3,5 4,3 5,3 முடிஞ்சிச்சா? அடுத்து 4 3 முடிஞ்சிச்சு. 4 எடுத்துக்கலாமா? 4 5 4 6 வரக்கூடாது. ஸோ 4 5 5 4 புரியுதுங்களா? அடுத்தது 4 முடிஞ்சிச்சு. அடுத்து 5 6 5 6 6 5 அவ்வளோதான். மொத்தம் என்னங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. அப்போ ஆன்சர் என்னென்னா பி 16 தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது சுருக்குக இதோட மதிப்பை காண்க அப்படின்னு ஒரு வாட்டி டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் இது கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் இது உள்ள கிராஸ் மல்டிப்ளை பண்ணிலாம் கொண்டு வந்திருப்பாங்க. நான் என்ன சொல்லுங்கள், இது மாதிரி வந்தாலே எக்ஸுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1ன்னு எடுத்துக்கோங்க. சிம்பிளாக முடிச்சிடும். 1 போட்டால் என்ன வரும்? 1 + 1/2. அடுத்து 1 + 1/3. அடுத்து 1 + 1/4. அடுத்து 1 + 1/5. இது பாருங்கள். 2 2 2 3/2. இது 4/3. இது 1 4 5/4. இது 1 5 5 5 6/5. இங்கே பாருங்கள். 5 5 கேன்சல் ஆகிடுச்சு. 4 4 கேன்சல் ஆகிடுச்சு. 3 3 கேன்சல் ஆகிடுச்சு. 1 2 2 3 2 6. இப்போ ஆன்சர் என்ன? 3ன்னு வரணும். இந்த ஆப்ஷனில் எல்லாத்துலேயும் எக்ஸுக்கு 1 போடுங்க. எங்கே 3ன்னு வருது பாருங்கள். இதை போலாமா? 1 + 1/6. 1 6 6 6 7/6ன்னு வருதா? இது கிடையாது. ஸோ ஏ கிடையாது. நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு 1 போடுங்க. 1/6ன்னு வருது. இது கிடையாது. நெக்ஸ்ட்டுக்கு 1 போடுங்க. 5 1 6 2 சிம்பிள் பண்ணால் 3 வருதா? அப்போ சி தாங்க சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ எப்படி போகிறோன்றதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இதில் போட பாருங்க. இதுலேயும் வராது. ஸோ ஆன்சர் சி தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு இப்போ ரீசனிங்கில் போகிறோம். இது மாதிரி கேள்வி வந்தாலே கொஞ்சம் லைனை கொஞ்சம் நல்லா பாருங்கள். இங்கே டபுள்ஏ வருது, இங்கே டபுள்ஏ வருது. அப்போ என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னா BCAA BCAA BCAA. ஓகேவா? அப்போ என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? BCAAன்ற ஃபார்மெட்டில் இருக்குங்க. ஓகேவா? அப்போ BCA ஒரு ஏ வரணும். அடுத்து சி வரணும். இந்த BCAA நெக்ஸ்ட்டு பி. ACAB எங்கே இருக்குது? ACAB ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இது மாதிரி கேள்வி கேட்டாலே கொஞ்சம் யோசிச்சு பொறுமையாக போடணும். STUVNM. அப்போது இங்கே பாருங்கள். முதல்ல இந்த 3 கண்டுபிடிங்க. ஸோ நடுவில் வேறு வேறு வருது. அது மாதிரி GHS
டி டி யூ. அப்போ என்ன வரும்? டீக்கு அப்புறம் என்ன வரும்? யூ வரணுமா? யூ எங்கே இருக்குது பாருங்கள், இதோ இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஓகேவா? அடுத்து இ எஃப், இங்கே ஒன்று வந்துட்டோம். அடுத்து இ என்ன வரும்? எஃப்னு வரணும். இங்கே எஃப்னு இருக்கா? இங்கே எஃப் இல்லை பாருங்கள், ஒன்று விட்டு தானே வரணும். அப்போ பார்க்கும்போது தெரிஞ்சு போச்சு, பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 18வது கேள்வி. கொடுக்கப்பட்டுள்ள வரிசையில் அனைத்து எண்களும் நீக்கப்பட்ட பின் மீதமுள்ளவற்றை நடுவில் இருப்பது. முதல்ல எண்களை ரிமூவ் பண்ணுங்க. ஏ அட்டு இசட் பர்சன்டேஜ் ப்ளஸ் பிஆர் கியூ ஸ்டார் ஒய் பி. ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 11 ஆறாவது உறுப்பு தானே. 1 2 3 4 5 6. ஆறாவது உறுப்பு எது? பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? எங்கே இருக்குது பாருங்கள், டியில் இருக்குது, தான் சரியான ஆன்சர். ஓகேவா? ரைட். அடுத்தது இங்கே பாருங்கள், ரிலேஷன் கணக்கில் உனக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் நல்லா கவனிங்க. மோனிகா என்பவர் ஒரு ஆணை பார்த்து, ஓகேவா, இவருடைய ஒரே சகோதரி என் மகனின் அம்மாவின் அம்மா என கூறுகிறார் எனில் அவர் மோனிகாவிற்கு என்ன உறவு அப்படின்னு கேள்வி கேட்குறது. இது மாதிரி வந்தால் முதல்ல பணம் போடுங்க. ஓகேவா? ஓகேவா? இங்கே பாருங்கள், இங்கே மோனிகான்னு எடுத்துக்கிட்டேன், லேடிஸ்ன்றதால ஒரு வட்டம் போடுறோம், இது மோனிகா. ஓகேவா? ஒரு ஆணை பார்த்து அப்படின்னு சொல்கிறார். ஒரு ஆணை பார்த்து அந்த ஆணையுடைய ஒரே சகோதரி, இங்கே ஆண் இங்கே வரைகிறேன், ஆணுடைய ஒரே சகோதரி, ஓகேவா, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறேன், கொஞ்சம் நல்லா கவனிங்க. என்ன, மோனிகா ஒரு ஆணை பார்த்து இவருடைய ஒரே சகோதரி, ஒரு ஆண் அப்படின்னு இங்கே எடுத்துக்கிட்டேங்க. ஓகேவா? இதுதான் ஆண். இவருடைய ஒரே சகோதரி என் மகனின், யார்? மோனிகா சொல்கிறாங்க, என் மகனின், ஓகேவா, அம்மாவின் அம்மா. என் மகன் அப்படின்னா என் மகனின் அம்மானா யார்? நான் தான் மோனிகா. புரியுதா? இது மகன், இது அம்மா. புரியுதாங்க? அந்த ஆணை பார்த்து சொல்கிறாரு மோனிகா, இவருங்க இவருடைய ஒரே சகோதரி, இந்த ஆணுடைய ஒரே சகோதரி என் மகனின் அம்மாவினா அது நான் தான் மோனிகா. ஓகேவா? அம்மா, இவருடைய சகோதரி என் மகனின் அம்மாவின் அம்மா அப்படின்னு சொல்கிறார். இப்போ என்ன கேள்வின்னா, அவர் மோனிகாவிற்கு என்ன உறவு? மோனிகாவோட அம்மாவுக்கு அண்ணன், தாய் மாமன் தானே. அப்போ தாய் மாமா தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது, கீழ்கண்ட தாளை மடிக்கும்போது எது ஒரு கனசதுரம் கிடைக்கும் அப்படின்னு கேள்வி. இதை எதுக்கு எதிர்பக்கம்னா, இ வந்து பியாக இருக்கும், பி வந்து சியாக இருக்கும். முதல்ல அப்படி போட்டணும். எஃப்பின் எதிர்பக்கம் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பி அப்படின்னு வரும். ஓகேவா? ஈயோட எதிர்பக்கம் என்ன வரும் அப்படின்னா சின்னு வரும். அப்போ மீதி இருக்குதுன்னா ஏ டி தானே. ஏவோட எதிர்பக்கம் என்ன வரும்? டின்னு வரும். இப்போ பாருங்கள், இந்த படம் வருமா பாருங்கள், பிஇஎஃப், பிஇஎஃப் இது மூணுமே அடுத்துல பக்கமாக இருக்குது. ஆனால் பிக்கு எஃப் வந்து எதிர்பக்கம், அப்போ இது வராது. புரியுதாங்க? பிக்கு இ அடுத்துல பக்கம், பிக்கு எஃப் அடுத்துல பக்கம்னு கொடுத்துருக்கான். ஆனால் பிஎஃப்பும் எதிர்பக்கம், பிக்கு எஃப் எதில் தானே வரும்? இது பக்கத்தில் இருக்குது இல்லையா? அப்போ இது வராது. இங்கே பாருங்க, இஎஃப்டி, இஎஃப்டி இது வரும். அவ்வளோதாங்க. அப்போ இதுதான் சரியான ஆன்சர். ஓகேவா? இங்கே பாருங்கள், பிஇசி, பாருங்கள் இயும் சியும் ஒன்னோட ஒன்று எதிர்பக்கம், ஆனால் இசியும் பக்கத்தில் இருக்குது, இதுவும் கிடையாது. இப்போ பாருங்கள், ஏவுடியும் எதிர்பக்கம், ஆனால் ஏவுடியும் பக்கத்தில், இதுவும் கிடையாது. அப்போ என்ன ஆன்சர்? ஸோ பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது, இங்கே பாருங்கள், ஒரு படம் இது மாதிரி வரைகிறேன். ஒரு கிழக்கு நோக்கி, எப்பவுமே இது கிழக்கு அப்படின்னு போடுவோம், இது மேற்கு அப்படின்னு போடுவோம், இது வடக்கு அப்படின்னு போடுவோம், இது தெற்கு அப்படின்னு போடுவோம். கிழக்கு நோக்கி 10 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, இதை 10 அப்படின்னு போட்டோம். ஓகேவா? பின் இடதுபுறமாக, நல்லா புரிஞ்சுக்க, இடதுபுறம்னா ஆன்டி கிளாக், வலப்புறம்னா கிளாக். இடதுபுறம்னா என்ன, ஆன்டி கிளாக்னா என்ன? இப்படி தானே போவோம் ஆன்டி கிளாக்கு. ஸோ இடதுபுறமாக திரும்பி எவ்வளோ? 7. பின் வலப்புறம் திரும்பி, வலப்புறம்னா இப்படி எவ்வளோ அப்படின்னா 8. அவர் தற்போது எந்த திசையை அடைகிறார்? கிழக்கு திசை அடைகிறார். அப்போ 22க்கு சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்து ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின் சார். இது பேர் இப்போ அப்படியே பெரிய கணக்காக நினைக்கிறாங்க. இது பேர் கொஞ்சம் நல்லா கவனிங்க. குமார் என்பவரிடம் ஏபிசிடிஇ என்ற பெயரிடப்பட்ட 5 வெவ்வேறு எடைகள் கொண்ட பளிங்குகள் உள்ளன. ஏயின் எடை பியின் எடையை போல பாதி மடங்கு. பாதினா என்ன? 1/2 அதானே. பியின் எடை சியின் எடை போல 1.5 மடங்கு. 1.5 மடங்குனா என்ன பண்ணலாம்? 1 1 3 3 3 1 இங்கே பாரு, 1 2 3 1.5 என்ன 3/2ன்னு போகலாம் இல்லையா? 3/2. சியின் எடை
அடுத்தது மேலும் சி ஆனது டியை போல் 2 மடங்கு ஓகேவா. அடுத்தது டி எடையானது இ எடை போல் 4/3 மடங்கு. 4/3 3/4 மடங்காக உள்ளது ஓகேவா. ஸோ இந்த நம்பர்லாம் பாருங்கள் 3, 4, 2 ஓகேவா. இந்த நம்பர்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. இந்த நம்பரை வச்சுக்கிட்டு முதல்ல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள் இந்த நம்பர்லாம் பாருங்கள் 2, 3, 2, 4, 2, 1 இருக்கு இல்லையா. இந்த மொத்த நம்பருக்கும் எதால் வகுப்படும்? 12ஆல் வகுக்கிற மாதிரி இருக்குது அதானே. அப்போ 12 மடங்கில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு குறிப்பிட்ட நம்பர் இந்த கடைசியிலேருந்து எடுத்துக்கிறேன் ஓகேவா. லாஸ்ட்டில் ஈ தானே, ஈ வந்து 12 மடங்காக இருக்கிற மாதிரி ஒரு நம்பர் நானே எடுத்துக்கிட்டேன். ஈயோட மேலே 12 மடங்கில் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 96ன்னு ஒரு எடுத்துக்கிறாங்க ஓகேவா. சரி, ஈயோட வேல்யூ 96னா டியோட வேல்யூ என்ன இருக்குது, ரிவர்ஸ்லேருந்து அப்படியே வரேன். டியின் எடையானது ஈயின் எடை போல் எத்தனை மடங்கு, 4/3 மடங்கு. 96 இன்ட்டு 3/4. ஒரு நாள் 4, 2 நாள் 8, 4 நாள் 16, 24 3 நாள் பெருக்குங்க. 3 நாள் 12க்கு 2 மீதி 1 3 2 6 1 7. டியோட வேல்யூ என்ன கிடைக்குது, 72ன்னு கிடைக்குது. ஸோ ஈயோட வேல்யூ 96னா ஒரு வேல்யூ நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எது ஒன்றா எடுத்துக்கலாம் ஓகேவா. அதுக்கேற்ற மாதிரி பாயிண்டில் வரும். நான் பாயிண்டில் இல்லாமல் கொஞ்சம் பெரிய நம்பராக எடுத்துக்கிட்டேன் 96ன்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா. சரி, இடி தெரிஞ்சு போச்சு. இப்போ ரிவர்ஸில் வாங்க. சி ஆனது டிஐ போல் 2 மடங்கு. சி ஆனது டிஐ போல் 2 மடங்குனா இதே 2ஆல் பெருக்கிறேன். 2 2 4, 2 14, 144. இப்போ பிக்கு வரேன் ஓகேவா. பியின் மடங்கு சியின் எடை போல் 1.5 மடங்கு. சி எவ்வளோ, 144. 1 என்ன, 3/2. 1 2 2 7 2 14, 2 2 4. இதை பெருக்குங்க. 3 2 6, 3 21, 216. பியோட வேல்யூ 216ன்னு கிடைக்குது. இப்போ ஏவோட வேல்யூ சொல்லுங்கள். ஏயின் எடை பியின் எடையில் பாதி. 216ல் பாதி எவ்வளோ, என்ன ஒரு 12 20 108 தானே, 108. இப்போ சொல்லுங்கள். ஏ 108, பி 216, சி 144, ஈயோட வேல்யூ 96, டியோட வேல்யூ 72. இப்போ நடுவில் இருப்பது முதல்ல ஏர் வரிசையில் எழுதலாமா, இல்லை இறங்க எப்படி வேணா எழுதுங்க. நடுவில் இருக்கிறதுலாம் நீங்கள் எப்படி வேணா எழுதலாம். முதல்ல சின்னது எது, 72 டி. அடுத்து என்ன வரும், 96 டி இ அதானே. அடுத்து என்ன வரும், ஏ 108. அடுத்தது சி. அடுத்தது பி அதிகம். அவ்வளோதாங்க. ஸோ லைனாக போட்டு பாருங்க. எது சின்னதுன்னு கேட்டால் டின்னு சொல்லலாம், எது பெருசுன்னு கேட்டால் பாம்பேன்னு சொல்லலாம். நடுவில் இருப்பது எது, ஏ தான். அப்போ டி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க ஓகேவா. ஸோ நீங்கள் இது மாதிரி போடுற சில பேர் அந்த கிரேட்டர் தான் லெசன் சிம்பிள் வச்சு போடுவீங்க, எப்படி வேணால் போடலாம் சார் ஓகேவா, பார்த்துக்குங்க. அடுத்தது ஒரு நெட்டாண்டில் அப்படின்னு சொல்கிறேன். நெட்டாண்டு அப்படின்னா என்ன இருக்குன்னா லீப் ஆண்டுகள் அப்படின்னு சொல்லுவோம் சார். லீப் ஆண்டில் மார்ச் 6க்கு 19 நாட்களுக்கு முன்னதாக என்ன வரும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அப்போ லீப் ஆண்டுனா பிப்ரவரி 28 வரைக்கும்னு நமக்கு தெரியும். மார்ச் 6 அப்படின்றாங்க. அப்போ மார்ச்லேருந்து 1 வரைக்கும் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், மார்ச்சுக்கு 6க்கு முன்னாடி 19 நாட்கள் முன்னதாக அப்படின்னா மார்ச் 6 ஒரு 6 நாள் போயிடுச்சு. இன்னும் 6 கழிச்சுன்னா ஒரு 13. அப்போ பிப்ரவரியில் 13 நாளுக்கு முன்னாடி, எனக்கு லாஸ்ட்லேருந்து 13 நாள் முன்னாடி பார்த்தோம்னா 28 13 கழிக்கிறேன். ஏன் 28 எடுக்கிறேன், லீப் ஆண்டு 5 1 15. அப்போ பிப்ரவரி 15 வரக்கூடாது, ஏன்னா 13 கழிச்சிடும் இல்லையா, அந்த 13ஓடு சேர்த்துக்கணும். அப்போ 1 கூட்டினீங்கன்னா 16. அப்போ பிப்ரவரி 16 தான் சரியான ஆன்சர். ஸோ ஏ தான், பார்த்துக்குங்க ஓகேவா. நெக்ஸ்ட்டு அடுத்தது, கீழ்கண்ட படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. முதல்ல 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. எத்தனை முக்கோணம் இருக்குது, 12 முக்கோணம் இருக்குது. அடுத்தது இங்கே பாருங்கள், இந்த ஒரு முக்கோணம், இந்த பாருங்கள், இந்த ஒரு புள்ளி ஒரு முக்கோணத்தை ஏற்படுத்தும். அடுத்தது இந்த ஒரு புள்ளி இந்த முக்கோணத்தை ஏற்படுத்தும். அடுத்து இந்த ஒரு புள்ளி, அது மாதிரி 6 புள்ளி 6 முக்கோணம் ஏற்படுத்தும். அப்போது ஒரு 2 12 18. அடுத்து என்னென்னா இந்த பெருசு எத்தனை இருக்குது பாருங்கள், 2 இருக்கும் பாருங்கள், அவ்வளோதாங்க ஓகேவா. ஸோ 2 6 10 மீது 1, அப்போ எத்தனை, 20 முக்கோணங்கள் உள்ளன ஓகேவா. ரைட்டுங்க. அடுத்தது லாஸ்ட் கேள்வி, விடுபட்டதை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி கேள்வி கேட்டால் நம்ம டிஃப்ரென்ஸ் எடுக்கணும்னு சொன்னேன். இதுக்கு எவ்வளோ 2, இதுக்கு எவ்வளோ 3, இதுக்கு எவ்வளோ 5, இதுக்கு எவ்வளோ 7.
இப்போ மேலே டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 2 3 5 7னா இது பகாயன் சீரியஸில் இருக்கா? அப்போ 7க்கு அடுத்த பகாயன் என்ன? 8 9 10 11. அப்போ 11 கூட்டுங்க, 18 ஒரு 11 29. டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? வாழ்த்துக்கள். தேங்க்யூ.